மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின்படி திருக்கோயிலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை ரூபாய் 4,500 குடும்ப ஓய்வூதியத்தை ரூபாய் 2,000 2,500 உயர்த்தியும் தொழிலாளர் சேம நிதி இபிஎஃப் மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கு முதன்முறையாக துறை நிலையிலான ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்திற்கு இணையாக கருணைத் தொகை வழங்கியும் 3,037 ஓய்வூதியதாரர்கள் மற்றும் 769 குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மொத்தமாக 3,806 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்களுக்கான உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்திற்கான காசோலைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் தர்மராஜன், திரு வி நடராஜன், திரு கிருஷ்ணமூர்த்தி, உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் திருமதி லலிதா, திருமதி கிருஷ்ணவேணி, திருமதி ஜெயலட்சுமி, உயர்த்தப்பட்ட இபிஎஃப் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் திரு கருப்பையா, திரு ஆ சுப்பையா, திரு அரவணை செல்வன், உயர்த்தப்பட்ட இபிஎஃப் குடும்ப ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் திருமதி திலகம், திருமதி செல்வகுமாரி, திருமதி வி கமலா, நன்றி. நன்றி. வரைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று துறை நிலையிலான மற்றும் தொழிலாளர் சேம நல நிதி மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்திற்கான காசோலைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.